யார் என்ன சொன்னாலும் அவங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஹர்ட் ஆகிட்டு ஏதோ பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. டோன்ட் டேக் ஹேட்டட் டு ஹார்ட். ஓகே, சப்போர்ட் எவ்ரிஒன் கேனாட் பி எ ஹீரோ, எவ்ரிஒன் கேனாட் பி எ ஹீரோயின், புரியுதுங்களா? ஆல்சோ ஹீரோ ஹீரோயின் மட்டுமே வச்சு யூ கேனாட் ரன் அ சீரியல். எல்லா கேரக்டரும் இம்பார்ட்டண்ட், யூனோ. ஓகே, அது வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பர்சனலாக ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. இந்த எவ்ரிபடி இஸ் புட்டிங் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். எல்லாருமே பயங்கரமான எஃபர்ட் போடுறாங்க. இஃப் யூ கம் டு செட் யூ நோ, புரியுதுங்களா? லக்ஷ்மி பிரியா வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப டெடிக்கேட்டடான ஆக்ட்ரஸ், ரொம்ப சட்டிலாக நடிப்பாங்க. அப்புறம் வந்து சுவாமி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட, ஏன்னா போதுங்க, மற்றவங்கள மாதிரி வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது அவங்களோட லைஃப், உங்களோட லைஃப் வேறு. உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் வாழணும். டோன்ட் ட்ரை டு பி சம்மன் எல்ஸ். ஓகே, hello guys, we are now just headed to Wales University. I am so excited to be a part. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வெரைட்டி காம்படிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஜட்ஜாக வந்து என்னை கூப்பிட்ருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ ஹோப் யூ ஆல் saw my story. முடிஞ்சா வாங்க, வேல்ஸ் யூனிவர்சிட்டி வாங்க. we'll have a very good time there. And Vijay Annamalai is going to join with me. He is my very good friend. We are on the way to pick him up from Avadi. Bro, thanks bro. My brother has just dropped in. Hi bro, எப்படி இருக்கீங்க? Thank you so much. Thanks for the love. Yeah, I'm good Lakshmi. How are you? Thank you. Hi Satya, எப்படி இருக்கீங்க? I got some good updates for you, but it will take some time. நான் சொல்கிறேன் ஏன்னா குட் அப்டேட் சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரேன். ஸோ அதுதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே, நம்ம டேரெக்டாக எப்பவும் போல் சிங்கிங் செஷனுக்கு போயிடலாம். what do you want, like what do you guys want me to sing? அதாவது பாட்டு சொல்கிறீங்களா? நான் பாடுறேன். யா, ஸோ ஸ்ட்ரைட் அவே எனக்கு பிடிச்ச சாங்கு போயிடலாம். சின்ன மணி குயிலே மெல்ல. ஒரு மாலையா? ஓகே. ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம், சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. அவள் அள்ளி விட்ட பொய்கள், நடுநடுவே கொஞ்சம் மெய்கள், இதழோரம் சிரிப்போடு கேட்டுக்கொண்டே நின்றேன். அவள் என்று பேசும் ஒரு தருணம், என் வாழ்வில் சக்கரை நிமிடம், ஈர்க்கும் விசையை அவளிடம் கண்டேனே. அப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் வந்து நான் பாடுறேன். எனக்கு பிடிச்ச சாங் ரொம்ப, காதல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் சேர்த்து கொண்டு செல்லும் நேரம், தூரம் எல்லாம் தூரமில்லை, தூவாரமாய் தூவும் மலை, அழுங்காமல் உடையல்லே தொடுவானம் வரை சொல்லி, விடிந்தாலும் விடியாத பொன்காலை காண காத்திருப்பேனோ. Hi Sai Sri, thank you Meghna, thank you so much. வாழ்க்கை ராட்டினம் தாண்டா, தென சுத்துது ஜோரா, அது மேல கீழே காட்டுது தோடா. நான் உச்சத்தில் இருந்தேன், நான் பொத்துன்னு விழுந்தேன், ஒரு மீனை போல தரையில நெறிஞ்சேன். யாரோ கூடவே வருவா, யாரோ பாதையில் போவா, அது யாரு என ஒன்று
சவுண்ட் இல்லையா? சாரி. ஸோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஐ கேன் பி அ சிங்கர், பட் நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் சிங்கராக தான் இருக்கும். ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் சிங்கர், பட் ஐ வுட் லவ் டு லேர்ன். ஓகே, சவுண்ட் செக்கா? இப்போ கேக்குதா? இதை வேற மாட்டி விட்டாங்க இன் திஸ் லைன். ஹாய் அஞ்சலி ஆனந்த், சாப்பிட்டேன் தியா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹாய் பவித்ரா பிரகாஷ், ஹாய் செல்வம் பேபி, ஹாய் உமா மகேஸ்வரி, தேங்க்யூ அமெண்டியா மூன். சாங் கட் பிகாஸ் ஓகே நைஸ் மேக்னா. ஓகே கேக்குதா? ஓகே. ஹாய் அனிஷா, எப்படி இருக்கீங்க? விஜய் கவரி சேர்த்து வைக்கணுமா? சேர்த்து வச்சுட்டா போச்சு, பண்ணிடலாம். இல்லை இன்னைக்கு ஐ எம் கோயிங் டு வேல்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இன்னைக்கு ஷூட் இல்லை. விஜய் குமரன் காம்போ வரும் கண்டிப்பாக வரும். Do you remember Telebuy? Yes, I remember working in Telebuy. நைட்டு வந்து நாங்கள் we will sell products online. எப்படின்னா வந்து அந்த டெலிபை இது வந்துட்டு இப்போ கூட ஞாபகம் இருக்கு. ஜிம்மிற்கு போகாமலே உங்கள் உடலையை குறைக்க வேண்டுமா? எப்படி இருக்கிறது இந்த கைகள்? நல்ல கவர்ச்சியான உடமைப்பு. சாரி, இது இருக்குதான் நான் பேச முடியல. ஐ வில் ரிமூவ் இட் இன் சம் டைம். மெல்லிய கவர்ச்சியான உடலமைப்பு இவை அனைத்தும் வீட்டின் படியை பெற வேண்டுமா? உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் ஆர்பிட்ரா கேலாய்ட். காவேரி சசின் ஆட் விஜய் 2 ப்ரோ. ஓகே, எப்படிலாம் யோசிக்கிறீங்களோ தெரியல. உங்கள் வாய்ஸ் தானே அது? இல்லை சீரியலில் வந்து என் வாய்ஸ் கிடையாது. என் வாய்ஸ் வந்துட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களோ, அந்த மாதிரி தான் இருக்கும் வாய்ஸு. பிகாஸ் அது வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர்னால அந்த வாய்ஸ் கொடுக்குறாங்க. என் வாய்ஸ் வந்து மேபி நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் மேபி நானே கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஏன்னா வாய்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். வாய்ஸ் தான் வந்து நீங்கள் யாருன்றதை டிசைட் பண்ணும். பிகாஸ் சேர்த்து வைங்க. கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன். ஹாய் செந்தில், ஹாய். என் நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆவடி தான். ஸோ ஆவடியிலேருந்து தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். கீப் ஸ்மைலிங். நீங்களும் எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஹர்ட் ஆகிட்டு ஏதோ பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. டோன்ட் டேக் ஹேட்டட் டு ஹார்ட். ஓகே, பேசிக்லி நான் யாரையும் திட்ட மாட்டேன். யாராவது திட்டினாலும் ஓகே, மேபி தே ஆர் கோயிங் த்ரூ சம்திங் அப்படி சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுருவேன். அந்த மாதிரி நீங்களும் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே, வலையோசை தானே? ஓகே, பாடலாம். வலையோசை கலகலகலவென கவிதைகள் பறிக்குது, குழு குழு தென்றல் காற்று வீசுது, சில நேரம் சில சில சிலுவென சிறுவிரல் படப்பட துடிக்குது, என்றும் தேகம் கூசுது, சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேகம்தான் அந்த காதல் தேரோட்டம், வலையோசை கலகலகலவென கவிதைகள் பறிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, சில நேரம் சில சில சிறுவென சிறுவில படப்படம் துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது, ஒரு காதல் கடிதம் வெளி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீங்காத நீங்காரம் நீதானே நெஞ்சுக்குள் எக்ஸாம்பிள் கங்கா லைவ் பண்ணுங்க. தெரியல, அவங்க பிஸியாக இருப்பாங்க மேபி. நான் மூவியில் வந்து இந்தியா நடிக்கிறேமா, சரிங்களா? எனக்கு மெயின் வந்து எனக்கு மூவி போகணுன்னு தான் எனக்கு ஆசை ரொம்ப. அதுக்காக தான் சீரியல் வந்தேன். ஐ பேசிக்லி வாண்டட் டு பி அ மூவி ஆக்டர். சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. ரஜினிகாந்த் அவரோட பெரிய ஃபேன். பார்த்து எனக்கு அப்படியே இருந்துச்சு. ஓகே, கூலர்ஸ் போடணுமா? சரி, கூலர்ஸ் போடுறேன். ஐ பாட் 2 கூலர்ஸ். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று வந்துட்டு அதுவும் நல்லா இருக்கு, பட் அதோட இதுவும் நல்லா இருக்கு. ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே மண் மீது சொர்க்கம் வந்து
ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், தீவே கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டு போதும் பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஒருங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், இங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மலை செந்தாமினியே தேவி. தேங்க்யூ ஸோ மச் ஜிங் பை அஃபிஷியல், தேங்க்யூ. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணி தான் நான் இந்த அளவுக்காவது பாடுறேன். மோர் தேங்க்ஸ் டு யூ. நான் ஐ பீன் கம்மிங் டு லைவ் அண்ட் சிங்கிங். நான் வந்து அது தப்பாக இருக்குமா கரெக்டாக இருக்குமாலாம் நான் பார்க்க மாட்டேன். ஏதோ சம்திங் கீப்பிங் யூ என்டர்டைன்ட் இஸ் வாட் இஸ் மை மைண்ட் செட். இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் யூ கைஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து இவென்ச்சுவலி ஐல் பிகம் அ வெரி குட் சிங்கர் இன் ஃபியூச்சர். லெட்ஸ் சி, இன்ஷால்லா பார்ப்போம். முடியல வேறு சாங் பாருங்க. ஓகே, கண்டிப்பாக. ஸோ ரொம்ப நன்றி ஃபார் ஆல் த லவ். நான் எப்போவுமே வந்து முன்னாடி இருக்கிறத வந்து எப்போவுமே நான் கம்பேர் பண்ணுவேன். ஐ கோ பிஹைண்ட் ஆல் த ரீல்ஸ் இன் மை ஃபீட். எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்றத நான் அப்பப்போ பார்ப்பேன். ஸோ இவ்வளோ தூரம் வந்த நம்ம இவென்ச்சுவலாக இதே ட்ரை பண்ணால் நம்ம ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வரும்ல. அதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை கம்பேர் பண்ணுங்கள். இஃப் யூ டோன்ட் see எனி growth, அங்கேருந்து உடனே வந்து கிளம்பிடுங்க. பிகாஸ் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஏதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்துக்கலாம். ஆனால் அது மேட்ரு கிடையாது. அது வந்து பணம் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். பட் உண்மையான சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் பிடிச்ச வேலையை பண்ணி அதில் காசு சம்பாதிக்கும் போது தான் உங்களுக்கு அது வரும். சரிங்களா? ஸோ யூ கேன் லிவ் அ வெரி ஹாப்பி லைஃப். அதுதான் மேட்டர். நீங்கள் பணம் நிறைய சம்பாரித்து யாரை இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்கல்ல, அது இட்ஸ் நாட் அ பிக் திங் அட் ஆல். when you try to compete someone with money, you lose. Okay, because நம்மளோட பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இதுக்கு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்காக வாழுங்க, கொஞ்சம் சேவிங்ஸும் பண்ணுங்கள். ஐ பேசிக்லி ஐ live by my heart. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்டு உங்களோட கோலை வந்து யாருக்காகவும் இது பண்ணிக்காதீங்க. லைக் ஏன்னா அவங்கவுங்க கோல் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போது என்ன வந்து ஐடியிலே இரு, நீ வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டர், நீ வந்து நல்ல ஒரு அது இதுன்னு சொல்லி ஏதோ இது பண்ண பார்த்தாங்க. பட் ஐ சோஸ் த ஐ டுக் த டெசிஷன். நான் ரிஸ்க் எடுத்தேன். ரிஸ்க் வந்து லைஃப்பில் வந்து எப்பாவது ஒரு வாட்டி தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கடவுள் கொடுப்பார் சான்ஸு. நீங்கள் அப்போ அதை விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழில் தாங்க பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம். மகாநதியில் சூப்பராக பண்ணுறீங்க. தேங்க்யூ ஆனந்தி, தேங்க்யூ. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்டா? அது வந்து என்னென்னா நிறைய அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா ஐ பிகேம் அடிக்டட் டு தட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ். ஸோ வாட் எவர் யூ புட் யூ ரிசீவ். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு வரும். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து விஜய் டிவி கிடச்சது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு, ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்போவுமே வந்து ஏதாவது சம்திங் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஐ வில் ஆல்வேஸ் திங்க், பிகாஸ் நம்ம அட்லீஸ்ட் வந்து ரேஸில் கலந்துக்கிறோம் இல்லை. ரேஸில் கலந்துக்காமே வந்து நம்ம வெளியிலேருந்து வந்து அவன் தோத்துட்டான் இவன் தோத்துட்டான், இல்லைனா வந்து மேட்ச் பார்க்கும்போது இவன் ஜெயிச்சிட்டான் அவன் ஜெயிச்சிட்டான், ஏன் இப்படி பண்ணுறான், இப்படி ஆடி இருக்கலாம் அப்படி ஆடிக்கலாம் வந்து நிறைய சொல்லலாம். ஆனால் வந்து அங்கே இறங்கி ஆடும்போது தான் அந்த கஷ்டம் அந்த வழியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்வேஸ் திங்க் வெரி பிக், புரியுதுங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டாக் டவுனில் இருக்கலாம், நாளைக்கு ஸ்டாக் வந்து லைக் ஸ்கை ராக்கெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ அப்படி தான். ஸோ யூ ஹாவ் டு லெட் இட் ஹேப்பன். உங்களுக்கு என்ன நடக்குதோ அது நீங்கள் நடக்க விடணும். டோன்ட் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் லைஃப். ஓகே,
லைஃப்பில் கஷ்டப்பட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் யா, ஸோ மகாநதி சீரியல் நல்லா இருக்குது, அதில் உங்கள் கேரக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சனா ரீனா, தேங்க்யூ. ஹாய் ராஜி அம்மு, தேங்க்யூ வேதவல்லி, ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணாலே போதும், நீங்கள் எல்லோரும் எனக்கு பிளெஸ்ஸிங் பண்ணாலே எனக்கு போதும். பிகாஸ் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, மகாநதி இல்லை, விஜய் டிவி இல்லை, எதுவுமே இல்லை. இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு யூனோ scold, to express your anger, stress, happiness, எல்லாமே வந்து all emotions you can share with us, share with me. ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறேன். பா இவ்வளோ வாய்ஸ் வந்து இருக்குது. இது லைக் ஒருத்தர் 2 பேர் வந்து நமக்கு என்கரேஜ் பண்ணாலே வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்கிறீங்க, நிறையா விஷயம் சொல்கிறீங்க, அதெல்லாம் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 பேர் வந்து ஏதாவது திட்டுங்க, ஓகே தான். ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்தால் தானே நல்லாயிருக்கும், புரியுதா? நீங்கள் ஜெயிச்சுட்டே இருந்தீங்கன்னா வாட் இஸ் த த்ரில்? எனக்கு அது ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் வெரி அம்யூசிங். ஸோ இதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் குட் சதீஷ், ஹவ் ஆர் யூ? நல்லா பேசுகிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க. அங்கங்கே இன்னும் கொஞ்சம் காமெடி பண்ணுங்க ப்ரோ. அந்த சீரியல் உங்களுக்கு வாழ்க்கையை மாறும், நல்ல நிலைமைக்கு வருவீங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக. ஸோ எனக்கு குமரன் கேரக்டர் பார்க்கும்போது ஐ எம் ஓப்பன் டு எனி திங். எனக்கு வந்து ஹீரோ மாசு அப்படியே பண்ணிட்டு இருந்தா, when will you learn? When will you adapt? So it's a place to learn. So basically அங்கே காமெடி பண்ண யாருமே இல்லை அந்த சீரியலில். ஐ லவ் டூயிங் காமெடிஸ். காமெடி பண்ணுறது வந்து பெரிய பெரிய ஹீரோஸும் பண்ணுவாங்க. கமல் பண்ணுவாங்க, விஜய் பண்ணுவாங்க, தனுஷ், எல்லாருமே பெரிய ஆக்டர் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணுறதுனால காமெடின்னு ஆகிட முடியாது. இட் மேக்ஸ் யூ என்டர்டெய்னர். பேசிக்லி குமரன் வந்து ஐ வாண்ட் டு யூனோ ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அந்த கேரக்டர் வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க, ஒரு டெய்லராக இருக்க குடும்பம் வந்து கொஞ்சம் மேலே வரணும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, வேறு தொழில் பண்ணிட்டு ரூரல் சைடில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை வர மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் வந்து அந்த குமரன் கேரக்டர் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டு எவ்வளோ பேர் வந்து எழுதி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வேலை பண்ணுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து இவ்வளோ ஒரு பொறுப்பில் இருக்கும் அப்படின்றப்போ அதை நம்ம கரெக்டாக தான் பண்ணி ஆகணும். ஐ எம் ஸ்டேயிங் ட்ரூ டு மை கேரக்டர், தட்ஸ் ஆல். இட்ஸ் ஆல்சோ எ ப்ரொஃபஷன். மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தான், தட்ஸ் ஆல். விஜய் காவேரி பேர் ப்ளீஸ் சேர்த்து வைக்கிறோம்மா. ஸோ எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா ஐ கேன் டூ எனி திங். இட்ஸ் அபவுட் எவ்ரி ஒன் கேனாட் பி எ ஹீரோ, எவ்ரி ஒன் கேனாட் பி எ ஹீரோயின், புரியுதுங்களா? ஆல்சோ ஹீரோயின் மட்டுமே வச்சு யூ கேனாட் ரன் அ சீரியல். எல்லா கேரக்டரும் இம்பார்ட்டண்ட். யூனோ ஸ்பேஸ் கொடுத்தா யார் தான் நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அபவுட் தேட் ஓன்லி. கண்டிப்பாக சேர்த்து வைக்கிற மாதிரி சீன் வச்சுருந்தா நான் கண்டிப்பாக சேர்த்து வச்சிடறேன். இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் த ரைட்டர், யூனோ ஸ்டோரி. வேர் இஸ் யுவர் சகல? தேங்க்யூ. அவர் வந்து பெங்களூரில் இருக்கார், நான் சென்னையில் இருக்கேன். நாங்கள் இங்கே செட்டில் மீட் பண்ணி நிறைய விஷயம் பேசுவோம். அவருமே ரொம்ப நிறைய விஷயம் லைஃப் பற்றி பேசுவார், நானும் நிறைய விஷயம் லைஃப் பற்றி பேசுவேன். மகாநதி ஹார்மோனி, ஓகே, அது வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பர்சனலாக ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது இந்த ஸ்லாப்பிங் சீனு. வாய்ப்பே இல்லைங்க. அதாவது ஆக்டிங்கில் வந்து தேர் ஆர் மெனி லெவல்ஸ். ஓகே, ஐ திங்க் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபேஸில் வந்து நாங்கள் இருக்கோம். சீரியல் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க எவ்ரிபடி இஸ் புட்டிங் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். எல்லாருமே பயங்கரமான எஃபர்ட் போடுறாங்க. இஃப் யூ கம் டு செட் யூ நோ, புரியுதுங்களா? இட்ஸ் நாட் அபவுட் இன் ஆர் ஹேண்ட்ஸ். இட்ஸ் பீன் கண்ட்ரோல்ட் பை மெனி பீப்புள். ஓகே, த ஆர்கனைசேஷன், த மேனேஜ்மெண்ட் எல்லாமே எங்களுக்கு கொடுக்கறது தான் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இஃப்
சி ஃபார் எக்ஸாம்பிள் சிறுகடிக்க ஆசை வந்து நம்பர் 1ல இருக்குது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி, இட்ஸ் பிகாஸ் எல்லாமே வந்து இட்ஸ் நாட் பீங் கண்ட்ரோல்டு. சம் திங்ஸ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங், பட் எங்கள் சீரியல் டிசர்வ்ஸ் டு பி இன் நம்பர் 1, பட் தெரியல, பட் வி வில் மேக் இட் நம்பர் 1. ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். மேரேஜ் வந்து சி ஃபார் சீரியஸ் பீப்புள் ஐ டோன்ட் திங்க் மேரேஜ் இஸ் அ ரைட் டெசிஷன் டு டூ. எல்லாருமே வந்து பண்ணு அப்படின்னா சி இட்ஸ் நாட் லைக் டூயிங் மேரேஜ். எனிபடி கேன் கெட் மேரிட். இட்ஸ் அபவுட் த வாழ்ந்து கட்டுறது தான் வெரி மேட்டர். ரேஞ்ச் ரோவர் அதெல்லாம் ஒரு ஃபெராரி லேம்போகினி அதெல்லாம் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போ உங்களால் ஒரு லேம்போகினி ஃபெராரியில் மெயின்டைன் பண்ண முடியுதோ நான் அப்போ தான் வந்து மேரேஜ் பண்ணிப்பேன். ஸோ மை ட்ரீம்ஸ் ஆர் ஸோ பிக். ஹாய் சித்து. மகாநதி ஷூட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து 4th 5th மாதிரி டேட்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு கேரளா. டேட் ஆஃப் பர்த் வந்து இட்ஸ் 14 செப்டம்பர் 1990. அது வந்து கொஞ்சம் சீக்ரெட் பிகாஸ் சஸ்பென்ஸோடய இருங்க. பட் இன் மை ஹார்ட் ஐ திங்க் ஐ எம் வெரி யங் ஆல்வேஸ். யூனோ அப்படி தான் நீங்கள் நினைக்கணும். growth, you attain full growth by 21 for men and 18 for women, I guess. 18, 19, 20, I'm not sure. அதுலேருந்து you're a full human. It's not about young, it's not about old. It's about who you are that reflects its outside, you know. ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணுவீங்களா மாமா? ப்ரப்போஸ் நீங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து மேரேஜ்க்கு ரெடியாக இருக்கவங்களை வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஐடியான்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் ப்ராபப்ளி நாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம், யூனோ. உங்களுக்கு எனக்கு மகாநதியில் சுவாமி ரொம்ப பிடிக்கும், ருத்ரன் ப்ரோ ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ருத்ரன் ப்ரோ, அப்புறம் சுவாமி ப்ரோ. ஆனால் வந்து 2 பேருமே ரொம்ப ஈக்குவலான ஒரு பாசம் கொடுப்பாங்க எனக்கு. நானுமே அவங்களுக்கு ஒரு பிரதர் ஃபீலிங் கொடுப்பேன். அப்புறம் தாத்தா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் யூஸ்வலி பாய்ஸ் ரூமில் தான் இருப்போம். என்னதான் இருந்தாலும் பாய்ஸ் தான் கடைசி வரைக்கும் வருவாங்க. ஜஸ்ட் கிடிங். அப்புறம் எனக்கு பாட்டி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். என்னோட சொந்த பாட்டி மாதிரி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் அவங்கள. அப்புறம் என் அம்மா கேரக்டர் வந்து இப்போ கூப்பிட்றது இல்லை. அம்மா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவங்க தனுஷ்க்கு அம்மா நடிச்சிருக்காங்க, நிறைய பேருக்கு நடிச்சிருக்காங்க. சுஜாதா அம்மா ரொம்ப பிடிக்கும். எல்லா ஹீரோஸ்க்கும் வந்து அவங்க அம்மா கேரக்டர் நடிச்சிருக்காங்க. 100 படம் மேலே நடிச்சிருக்காங்க. எனக்கு அவங்களையும் ரொம்ப பிடிக்கும். அந்த என்டையர் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவ்வளோதான். ஜஸ்ட் பிரவீன் சார் வந்து எனக்கு ஆப்வியஸ்லி லைஃப் கொடுத்த ஒரு மனுஷன். அவரை வந்து எப்போவுமே என்னோட இதயத்தில் வந்து வச்சு லாக் பண்ணிட்டேன். அப்புறம் ஜான் சார் ரொம்ப பிடிக்கும். ஜான் சார் வந்து இஸ் அன் ஈபி, இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். நாங்கள் செட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நாங்கள் ஒரு டேவும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். வி லவ் இட். தலைமாரி பேசணுமா? அண்ணே வணக்கண்ணே. அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? அண்ணே வேணண்ணே பழகிதுண்ணே. ஓகே மச்சான். அவர் வந்து என்னோட டியர் ஃப்ரெண்ட் அரவிந்த் பாண்டி, மை தலை ஃபேன். அவர் எப்பவுமே அவர்கிட்ட வந்து தலை வயசுல பேசுனா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேர் கமருதீன். லக்ஷ்மி பிரியா வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப டெடிக்கேட்டடான ஆக்ட்ரஸ், ரொம்ப சட்டிலாக நடிப்பாங்க. அப்புறம் வந்து வி ஷேர் அ வெரி குட் பாண்ட். ஒரு மாமா கேரக்டர் மாதிரி நான் சொந்த மாமா மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவங்கள பார்த்தா. நாங்கள் 2 பேருக்கும் வந்து ஏன்னா சீரியல் ஸ்டார்டிங்லேருந்து வி ஹவ் பீன் அ வெரி கோர் ஆக்டர்ஸ். 2 பேருக்கும் ரொம்ப நிறைய ஸ்டோரிஸ் வந்து ரிவால்வ் ஆச்சு இல்லையா. ஸோ வி லைக் டு ப்ரிசர்வ் இட். அந்த மகாநதிக்கு அந்த டேஸ்ட் இன்னுமே கொடுக்கறது வந்து காவேரி, ஆப்வியஸ்லி குமரன், அப்புறம் அதர் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே தான். ஸோ ஃப்யூச்சரில் எப்படிலாம் கதை மாறும்னு எங்களுக்கு தெரியாது. பட் மகாநதிக்கு ரிலேட்டடாக வந்து லைக் காவேரி சொல்லலாம். காவேரி, இந்த கங்கா கேரக்டர், அந்த மாதிரி ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி இட் மேக்ஸ் அ ஃபேமிலி.
விஜய் காவேரி ஒன்று சேருவாங்களான்றது வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் நிம்மதியாகிடுவீங்க. ஸோ அது வந்து நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷன் இருந்தால் தான் வந்து எங்களுக்கு பொழப்பு விடும். ஜஸ்ட் கிடிங். ஐ எம் நாட் ஷுர் இட்ஸ் அபவுட் த ரைட்டர். சுவாமி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஹீஸ் மை வெரி டியரஸ்ட் ஃப்ரெண்ட். எப்படின்னா நாங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்கோம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா, சீன் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு சாங் உள்ளே போவோம், அந்த சாங் அவர் பாடுவார். அந்தளவுக்கு வந்து வி ஷேர் அ குட் பாண்ட். இப்போ வெளியில் இருக்கவங்களுக்காக நடிக்கிறோன்றதுக்காக வந்து ஐ டோன்ட் லைக் டு யூனோ இவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு, அவர் வந்து ரொம்ப ப்ரோ எனக்கு, அப்படிலாம் வந்து எனக்கு சொல்ல வராது. பேசிக்கலாக நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன்னா மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன், குட் கை. ஹி ஹாஸ் அ வெரி குட் சோல். குட் சோல்ஸ் கனெக்ட் டுகெதர் யூனோ. ஸோ அப்படி தான் ப்ரோ வந்து நல்ல ஒரு பிளேஸில் இருக்கணும், நல்ல ஒரு எப்போவுமே நல்லா சிரிச்சு சந்தோஷமாக இருக்கணும். அதான் வந்து நான் விருப்பப்படுறேன். ஸோ மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் நினைக்கணும். பேசிக்கலி அப்போ தான் வந்து அது உங்களுக்கு நடக்கும். புரியுதா? உங்களுக்கு மட்டும் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்போ மற்றவங்களுக்கும் அது எப்படி? வாட் இஸ் திஸ்? டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ். ஸோ அதுதான். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்ல ஒரு பெரிய செம்ம ஹீரோவாக ஆகி இண்டஸ்ட்ரியை வந்து கலக்கணும். அவரும் நானும் வந்து கலக்கணும். வி ஜஸ்ட் ஹோப்பிங். லெட்ஸ் see. எனக்கு ருத்ரன் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் ருத்ரனும் வந்துட்டு சுவாமி ப்ரோ கிட்டேயாவது நான் ஏதாவது யோசித்து பேசுவேன், இப்படி அப்படின்னு யோசித்து பேசுவேன். ஏன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப டிக்னிஃபைடாக சூப்பராக நடந்துப்பார். ருத்ரன் ப்ரோ நானும் வந்துட்டு எப்படின்னா ஒரு மாதிரி செம்ம பிரதர் பாண்ட் எங்களுக்கு. ஏதோ அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் வந்து அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம். ஒரு மாதிரி இங்கே கொடைக்கானல் போகும்போதே வந்து காரில் ஒன்றா போவோம். அதெல்லாம் நல்ல ஒரு மெமரிஸ். அது வந்து இட்ஸ் அ மெமரி ஃபார் லைஃப் டைம். எங்கே வேணாலுமே அவர் சலிக்காமல் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாரு. இங்கே போங்க ப்ரோ, அங்கே போங்க ப்ரோன்னு சொல்லுவார். ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பார். ஏதாவது அவருக்கு தெரிஞ்ச அட்வைசஸ்லாம் கொடுப்பாரு, எனக்கு தெரிஞ்சு நான் கொடுப்பேன். ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பார், யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ என் கேரக்டர் அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன், பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா we will not work together in future. We may or we may not, you know. அப்போ அந்த ஒரு தருணத்தில் if you have to make a good memory, you have to do some good things to be part of a good memory. So we share a lot of good things. Obviously we are growing, we can see ourselves growing. So I wish him all the best too. Dear brother Rudran, he's so talented. ரொம்ப கலராக இருப்பார். எனக்கு என்னென்னா ஐ லைக் டு மெயின்டைன் திஸ் கலர் இட் செல்ஃப். எனக்கு இந்த கலரே போதும். ஏன்னா ஒரு வேறு மாதிரி ஒன்று காட்டி அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா இட் கிவ்ஸ் யூ சம் கைண்ட் ஆஃப் ஏதோ மெயின்டைன் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படிலாம் இல்லை. பி ஹாப்பி வித் யுவர் செல்ஃப். யூ ஆர் இனஃப், யூ ஆர் த்ரைவிங், யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். இதை நீங்கள் எப்போவுமே உங்ககிட்ட சொல்லிக்கோங்க. ஏன்னா போதுங்க, மற்றவங்கள மாதிரி வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது அவங்களோட லைஃப், உங்களோட லைஃப் வேறு. உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் வாழணும். டோன்ட் ட்ரை டு பி சம்மன் எல்ஸ். ஓகே. இப்போது ரமேஷ் வந்து நான் யாருமே பேசல ரமேஷ் பற்றி நான் பேசி ஆகணும். அவர் மாதிரி ஒரு மனுஷன் வந்து நான் லைஃப்லேயே பார்த்ததில்ல. ரொம்ப ஒரு வில்லனாக நடிக்கிறாரு, ஆனால் ஒரு குழந்தையா வாழ்கிறாருங்க. அவர் ரியல் லைஃப்பில் வந்து ஒரு குழந்தைங்க. அவர் என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு அண்ணன். எப்போ பாண்டிச்சேரி போனாலும் வந்து ஐ லவ் பாண்டிச்சேரி. ஐ ஹவ் சீன் எப்படின்னா ஒரு அந்த மாதிரி ஒரு பிளேஸ் நான் பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டு எக்ஸ்ப்ளோர் இன்சைடு பாண்டிச்சேரி. யூ ஷுட் டெஃபினெட்லி கிவ் இட் ட்ரை. அண்ணன் வந்து பாண்டிச்சேரி ரமேஷ் அண்ணன். ஸோ எப்போ போனாலுமே வந்து ஹி யூஸ் டு வெல்கம் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். ஸோ ஹோப் வில் ஒர்க் டுகெதர் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. மேரேஜ் இப்போதைக்கு ஐடியா இல்லை. அதோட நிறைய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வி
cannot keep time. ஸோ தலைவர் எஸ் சூர்யா சொல்கிற மாதிரி தான் கமிட்மெண்ட். லவ் வந்து ஒரு இட்ஸ் அ கமிட்மெண்ட். அது முடிஞ்சால் தான் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஆப்வியஸ்லி யூ டோன்ட் ஹாவ் டு டூ இட் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டூயிங் இட். ஓகே கைஸ், நாங்கள் மறுபடியும் வந்து லைவ் வரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வேணால் வரேன். டேக் சம் ரெஸ்ட். ப்ரோ இஸ் ஆன் த வே, விஜய் அண்ணாமலை ப்ரோ. லெட்ஸ் see, அங்கே போயிட்டு we'll come live. See you guys, love you, take care, bye, have a good day. Every day is your day, so truth or dare அப்புறமா வந்து வேணா அது விளையாடலாம். Thank you so much. See you guys. Bye.